கிச்சன்ஸ்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ எங்கள் வீட்டில் பொங்கல் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பச்சரிசி மாவில் அரைச்சி இந்த கோலம் போடும். இது 3 பொங்கல் பண்ணுவோம், அதனால் இந்த மாதிரி 3 கோலம் போட்டிருக்கோம். இது ஒரு செட்டிநாடு ஸ்டைலு, எங்கள் ஊர் பக்கம் இப்படி போடுவோம். இதில் தான் நாளைக்கு அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கணும். பொங்கலை இறக்கி வைப்போம். இது நாங்கள் வாசலில் 2 வாசலில் கட்டுறதுக்காக முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி மாவிலை ஆவாரம்பூ இதெல்லாம். இப்போ இந்த 3 பொங்கல் பானை, 3 பானை நாங்கள் பொங்கல் வைப்போம். 2 சக்கரை பொங்கலும் ஒரு வெண்பொங்கலும். ஸோ இது 3 பானைக்கும் இந்த மாக்கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பொங்கல் வச்சு அரைக்கிறதுக்காக இங்கே மஞ்சள் பிள்ளையை பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த சங்கு நாங்கள் பொங்கல் பானை எடுத்து வைக்கிறப்ப ஊடுவோம். இதுக்கு நைவேத்திய பொருளான வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கு. இந்த ஒவ்வொரு பானையும் 3 பானையும் இந்த ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுருக்கேன்.
இந்த இந்த ஒவ்வொரு பானையும் பொங்குறப்ப நாங்கள் ஒரு தேங்காய் உடைப்போம். அதுக்காக 3 பானைக்கு 3 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 பானைக்கு தேவையான இந்த அரிசி, வெல்லம், முந்திரி, ஏலக்காய் பொடி, பாசிப்பருப்பு எல்லாம் தயாராக வச்சுருக்கோம். இனிமேல் 11 மணி ஆனாலும் நாங்கள் அடுப்பில் வைப்போம் பொங்கல் பண்ணி. பொங்கல் பானையை நாங்கள் அடுப்பில் ஏற்றி வச்சு பால் பொங்கல்னு பார்த்துக்கிட்டோம்.